இந்திரா காந்தியின் முன்னாள் கணவர் ரிட்வான் அப்துல்லாவை தேடி கண்டுபிடிக்கும் முயற்சியை போலீஸ் மேற்கொள்ளும் என்று உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசித்யோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். ரிட்வான் அப்துல்லாவை தேடி கண்டுபிடிக்கும் நடவடிக்கை குறித்து விரிவான தகவல் எதனையும் தாம் இதுவரையில் பெறவில்லை என்ற போதிலும் இது குறித்த பொதுவான கவலையை போக்கும் வகையில் முழுமையான அறிக்கை ஒன்றை தயாரிக்குமாறு காவல்துறைக்கு தாம் உத்தரவிட்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மரபுசார் விவகாரத்தில் இது மிகப்பெரிய பிழையாகும். எனவே இதன் தொடர்பிலான முழுமையான தகவல்கள் அடங்கிய அறிக்கையை பொதுமக்களுக்கு காவல்துறை முன்னிலைப்படுத்தியே ஆக வேண்டும் என்று அவர் கூறினார். கடந்த 2009ஆம் ஆண்டு 11 மாதமே நிரம்பிய தமது பெண் குழந்தையான பிரசன்னா டிக்ஷாவோடு இந்த நாட்டை விட்டு ஓடி ரிட்வான் தலைமறைவாகி விட்டார் என்ற தகவலின் அடிப்படையில் அந்நபரை பிடிக்க கைது ஆணையம் பிறப்பிக்கப்பட்டது. முன்னதாக இந்திராவின் சம்மதமின்றி ஒரு தலைபட்சமாக பிரசன்னாவை ரிட்வான் இஸ்லாத்திற்கு மாற்றினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.